அந்த கிரேட் அங்கார் வாட் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி இத்தனை கிலோமீட்டர் கடந்து சியாம் ரெப்புக்கு வந்து பார்க்குறோன்னு ஆசைப்பட்டது இந்த அங்கார் வாட்டுக்காக தான். ஹிந்து கோயிலாக கட்ட ஆரம்பிச்சு ஹிந்து கோயிலுக்கான எல்லா வேலையும் பார்த்து விஷ்ணு சிலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே அழுத்தி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முடிவு பண்ணாங்க அது வந்து ஹிந்து கோயில் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குளம் இருந்திருக்கணும். நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா செதுக்குனாங்க. இவங்க எல்லாத்தையும் சதைச்சி வச்சுருக்காங்க. தூணெல்லாம் எல்லாமே புத்தராக மாற்றி வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கட்டினப்போ இப்போயும் லார்ஜஸ்ட் டெம்பிள் இது தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ ஹிந்து டெம்பிள் இல்லை. கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து இந்த சாமியோட கருவறைக்கு போகிறது 1 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ எனக்கு தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி சிலை, அது ஆக்சுவலாக விஷ்ணு சிலை. அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன், புத்திஸ்ட் சிலையாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு. விஷ்ணு எப்போவுமே வந்து பாம்புகள்லாம் படுத்துட்டு இருப்பார். ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் 2 சைடும் இந்த பாம்புகள் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. தமிழ்லேயே சில யூடியூப்பர்ஸை நான் பார்த்துருக்கேன். இங்கே அங்கார் வாட்டுக்கு வந்து அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாமல் மொத்தம் தூக்கி அடிச்சிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் உள்ளே கூப்பிட்டு போய் கேமரா கூப்பிட்டு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், காட்டி மாட்டிக்காமல் ட்ரை பண்ணியிருக்கேன் காட்டுறதுக்கு. தமிழர்களும் அடையாளம் என்றுமே நம்ம அங்கார் வாட் தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அங்கார் வாட்டுக்கு. இன்றைக்கி நம்ம கதாநாயகன் எல்லாருமே அங்கார் வாட்டு தான். அந்த அங்கார் வாட்டோட என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அந்த பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு ரிவர் மாதிரி போகுது, அதுக்கு பின்னாடி இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நாகத்தோட வடிவில் செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் சிலை இருக்குது பாருங்க, நான் அந்த பக்கம் சிலை இல்லை பாருங்கள். இது வந்து லயனோட சிலை, அந்த பக்கம் லயனோட சிலை இல்லை, ஏன்னா நாகத்தோட சிலை மட்டும் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அங்கார் வாட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த சுவருக்கு அப்புறம் தான் அங்கார் வாட்டே உள்ளே இருக்குது. ஸோ அதான் அங்கார் வாட்டோடைய சுவர். ஸோ இதுக்கு மேலே வந்து கேமராஸ் வந்து அரோடு கிடையாது, பார்த்தாங்கன்னா பிடுங்கி வச்சுருவாங்க. அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுக்கு தானே விழுந்திருக்கோம், ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? எவ்வளோ எடுக்க முடியுதோ, நம்ம ஹிஸ்ட்ரிகள் எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்கோ, ஏன் இப்படி மறைக்கப்பட்டதுன்னு ஆல்ரெடி பேசிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? இது உள்ளே போய் இன்னும் என்னென்னா மறைக்கப்பட்டிருக்கு, அங்கார் வாட்டுக்குள்ளே என்னென்னா இருக்குது, இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, எல்லாமே பார்த்துக்கலாம். அங்கே உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி தண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எக்ஸிட் பேசேஜ். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆனது தான் வந்து என்ட்ரன்ஸ் பேசேஜ். ஸோ அப்படியே உள்ளே போவோம். தமிழர்கள் கட்டின நம்ம கோயில் எவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இன்றைக்கி நிற்குதுன்றது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இதாங்க அந்த கிரேட் அங்கார் வாட். சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி இத்தனை கிலோமீட்டர் கடந்து சியாம் ரெப்புக்கு வந்து பார்க்குறோன்னு ஆசைப்பட்டது இந்த அங்கார் வாட்டுக்காக தான். வாங்க உள்ளே போவோம். கடலாக பார்த்துட்டோம், அதை நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து என்ட்ரன்ஸு. ஸோ இந்த கோபுரத்தை தான் நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, அந்த சைடு இருக்க கோபுரத்தை. Let's go inside. ஸோ
அங்கோர் வாட்டுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கோர் வாட் 12ஆம் நூற்றாண்டு, அதாவது எண்ட் ஆஃப் 12th century ஸ்டார்டிங் ஆஃப் 12th century இருக்கும். அப்போ என்னென்னா இந்த சூரியவர்மன் 2 இருந்தார்ல, அவர் தான் இந்த அங்கோர் வாட்டை விஷ்ணு கோயிலாக கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த கோயில் பணிகளை மேற்கொள்ள முடியல, ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, தழுவில் அவர் இறந்து 28 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த ஆட்சி மாற்றத்தில் தான் சூரியவர்மன் 7 ஒரு புத்தருக்கு இங்கே அவர் இந்த கோயிலை புத்தர் கோயிலாக மாற்றிட்டார். இந்து கோயிலாக கட்ட ஆரம்பித்து இந்து கோயிலுக்கான எல்லா வேலையும் மாற்றி விஷ்ணு சிலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த புத்தர் கோயிலாக மாற்றிருக்காங்க. இவ்வளோ தான் மேட்ரு இங்கே இதில். ஓகேங்களா? காலப்போக்கில் அது புத்திஸ்ட் கோயிலாக அங்கோர் வாட் மாறி இருக்கு. இதில் என்னென்ன பிரச்சனைனா, உள்ளே நம்ம வச்சாங்களே சிலை, அதை கொஞ்ச நேரத்தில் காட்டுறவங்களுக்கு, உள்ளே வச்சாங்களே அந்த சிலை, அதை எல்லாத்தையுமே காலப்போக்கில் டக்காயிட்டி பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. இப்போ அதை புத்திஸ்ட் கோயிலாக மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வெளியில். நம்ம காலையில் டிக்கெட் ஆஃபீஸில் கேட்டது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்பவே அழுத்தி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணாங்க அது ஹிந்து கோயில் அப்படின்னு. அங்கோர் வாட் ஹிந்து கோயில் அப்படின்னு இந்தியாவிலேருந்து வந்ததுக்காக மட்டும்தான் ஹிந்து கோயில்னு சொன்னாங்க. இது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா இது ஹிந்து கோயில் கிடையாது, புத்திஸ்ட் கோயில் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வாய் கூசாமல் சொல்லிடுவாங்க. அதில் மாற்று கரெக்டாக கிடையாது. எதுக்காக ஆரம்பித்தோம், சோழர்கள் எதுக்காக கட்டினாங்க, நமக்கு தமிழர்கள் இன்னும் பிரம்மாண்டமாக நிற்கிது. இது இன்னொரு தஞ்சை கோயில் பெரிய கோயில் மாதிரி கொண்டாட வேண்டிய விஷயம். இது 28 வருஷம் ஆச்சுங்க கட்டி முடிக்கிறதுக்கு. அந்த போருக்கு அப்புறம் தான் இது ஒரு புதர் கோயிலாக மாற்றிருக்காங்க. ரொம்ப அப்செட். இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட்டோட என்ட்ரன்ஸு. அப்படியே சுற்றி உங்களுக்கு க்ரீனரி பார்க்க வச்சுருக்காங்க. உள்ள விசாரிச்சிங்க, ஒரே ஒரு விஷ்ணு சிலை இருக்கான், ஆனால் விஷ்ணு வடிவில் இல்லாமல் புதர் வடிவில் இருக்கான். பார்ப்போம் என்னென்னது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருந்துருக்கணும். நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா செதுக்குனாங்க, இவங்க எல்லாத்தையும் சதைச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள். ஸோ அந்த பக்கம் குளம், இந்த பக்கமும் குளம் வச்சுருக்காங்க. ஒரு தூணுக்கு அப்படியே அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தூண்லேயும் ஏறி ஸ்ட்ரக்சர் செதுக்கி வச்சுருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. தூண் இல்லாமல் எல்லாமே புத்தராக மாற்றி வச்சுருக்காங்க. தமிழர்களும் அடையாளம் என்றுமே நம்ம அங்கோர் வாட் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் புத்த மதமாக மாற்றி வச்சுருக்காங்க, அதான் ஒரு பிரச்சனை. Hinduism and Buddhism. But Buddhist not like India. We are Buddhist but not strict. So you like Hinduism also? Yeah. And why all the statues has been damaged? Because nature, because tree, war. Nature use abandoned nearly 400 years. No people I take can care. see none of the temples in Siam Reap all the temples have been damaged. Anywhere. It damaged because the city abandoned. Yeah, they moved to Phnom Penh. So before So Siam Reap was made now, recently. Just rediscovered. My friend. Siam Reap is a new city, like 200 years. No, original, the old city, but King they moved the capital to Phnom Penh. Phnom Penh. So that's why no people. This temple was built by Suryavarman, right? Suryavarman, the Second one. All his antiques and architects are still there. Architecture modified. Not India. Influenced India. Religion. He built in Indian architecture. Later the kings came and modified the Buddhism architecture. I don't know, in your country maybe not temple like this. Not temple like Cambodia. We modify, we modify to Cambodian architecture. The temple
not like real Hindu. We modify, Modify. Cambodian Buddhist, to not Buddhist to animism. Hinduism, Animism. 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 Spirit, nature. Because before influence of India, we have own religion. Okay. In the region. What religion is it for? Animism. Animism. Yeah, animism. Yes, we're doing the Khmer region. Yeah. Khmer. No, Khmer. Khmeru. No, Khmeru is the name of the government. It's not the government. The name of the Kerala. Khmeru means the new name of the Kerala. It's not religion. Ikaw muna tapos saka na ako. ஸோ அங்கோர் ரோட்டோட அடையாளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உள்ள அந்த புத்த சிலையை பார்த்துருப்பீங்க. நம்ம சிலை எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அங்கோர் ரோடு வரும்போது ஒன்றே மைண்டில் எடுத்துக்கோங்க, இங்கே இந்து சிலையோ தமிழ் கடவுள் சிலையோ இல்லை வந்து சிவன் சிலையோ விஷ்ணு சிலையோ எதுவுமே கிடையாது. இங்கே வெறும் புத்தர் சிலை, விஷ்ணுவும் புத்தராக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்க. யாருமே இது வரைக்கும் உள்ளே போய் உங்களை காட்டினதில்லை நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ நம்ம முதல்ல காட்டியிருக்கோம். இந்த அங்கோர் ரோட்டில் இருந்து என்ன பிரச்சனைனா, இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க. நான் இந்த உண்மைலாம் வெளியே வரும்போது தமிழ்லேயே சில யூடியூப்பர்ஸை நான் பார்த்துருக்கேன். இங்கே அங்கோர் ரோட்டுக்கு வந்து அவங்க பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாமல் மொத்தம் தூக்கி அடிச்சிருக்காங்க. நம்ம மேலே வரைக்கும் போகணும், அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. எனக்கு இதுவே மன நிறைவோடு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கோர் ரோடு அடுத்த வாட்டி வரீங்கன்னா இந்த தமிழர்கள் கட்டின ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு, மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே ஏதாவது தமிழ் கடவுள் இருக்கோன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதில் எனக்கு பிரிட்டி மச் அப்செட் தான். ஓகேங்களா? காலப்போக்கில் இவங்களோட சிலைகள் இவங்களோட கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் அவங்க ஊரோட கலாச்சாரத்தை முன்னிறுத்துவாங்க. இவங்க வந்து இவங்களோட ஊரோட கலாச்சாரம் முன்னிறுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே. அது வாரம் இருக்கட்டும், டகைட்டியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் காலையிலேருந்து எல்லாம் பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் ஹியர். அதில் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? யாருமே இது வரைக்கும் உள்ளே கூப்பிட்டு போய் கேமரா கூப்பிட்டு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், மாட்டிக்காமல் ட்ரை பண்ணியிருக்கேன் காட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லோரும் டைம் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டை ஏரியாவை சானிடைஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இந்த மன நிறைவோட இந்த அங்கோர் ரோட்டோட பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. நம்ம அடையாளம் இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகுது, இதில் மாற்றமே கிடையாது. எவன் வந்து சொன்னாலும் சரி, இது கட்டினது தமிழர் தான், அதை மாற்றவே கிடையாது. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சன்செட் ஆகுது, சொல்லியிருந்தேன் சன்செட்டு. அங்கோர் ரோட்டில் சூரியன் மறைகிறது. இன்னைக்கு நாளை சூரியன் உதிக்கும். சன்செட் சுமார் சன்ரைஸ், சும்மா ஃபன். ஓகேங்களா? செம்மையாக இருக்குது. சன்செட் ஆகுது. விஷயம் ரொம்ப பெருமைப்படணும். நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கட்டினப்போ இப்போயும் லார்ஜஸ்ட் டெம்பிள் இது தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ ஹிந்து டெம்பிளாக இல்லை, புதிஸ்ட் டெம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் அங்கோர் ரோடு தான் நீங்கள் போடுவாங்க. கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து இந்த சாமியோட கருவறைக்கு போகிறது 1 கிலோமீட்டர் ஆகுது. 1 கிலோமீட்டர். அப்பா, அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடக்கணும். அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆவாங்க. ஓகேங்களா? நிறைய தமிழ் மக்கள் வராங்க, நிறைய மக்கள் வெளியில் நம்ம இந்தியாவில் வராங்க. இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் வர ஜூன் 16ஆம் தேதி, ஜூன் 16 அன்றைக்கி பேனாம் பென் டு நியூ டெல்லி வீக்லி 3 ஃப்ளைட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இதை வந்து நான் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சூரியன் மறைக்கிறது செமையாக இருக்குது பாருங்கள். மீண்டும் சொல்லணும்னு தோணுது. ஸோ அது தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி சிலை, அது ஆக்சுவலாக விஷ்ணு சிலை. அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன்.
புத்திஸ்ட் சிலையாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது? கிட்ட வந்து கேட்டாரா என்னது வழிபடுறீங்க, என்ன சிலை இது, விஷ்ணு சிலை என்ன சிலை அப்படின்னா காட் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டார் ரீச்னு போட்டிருக்காங்க. டார் ரீச், காட் ஆஃப் டார் ரீச். எங்கள் சைனீஸ்காரங்களுக்கு வந்து கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வணங்குற கடவுள். அப்போ தான் மனசில் நினச்சிக்கிட்டேன் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எனக்கு எதுக்காக வந்து நிற்கிது. பட் எல்லா கடவுளும் ஒன்று தான், நான் வழிபடுற முறை மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அவங்கவுங்க நம்பிக்கையில் அவங்க இருக்கட்டும், நம்ம நம்பிக்கையில் அவங்க இருப்போம். இதுதான் இன்றைக்கி நீயோட மெசேஜ் எனக்கு. ஓகேங்களா? சார் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அப்செட் ஆகும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஃபைன், இன்றைக்கி இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது, மாற்றவும் முடியாது. சார் பாருங்கள் சுற்றி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த தமிழர்களோட அடையாளத்தில் இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்த வேலை, வந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நான் ஹாப்பிங்க, ஐம் ரியலி ஹாப்பி. இந்த பாம்பு சிலையை பற்றி, விஷ்ணு எப்போவுமே வந்து பாம்பு மேலாம் படுத்துட்டு இருப்பார். ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் 2 சைடும் இந்த பாம்புகள் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. உள்ள இந்த விஷ்ணு சிலையை போட்டிருக்காங்க. இதுதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? அதை அப்படியே சொல்லணும்னு நினச்சேன், நீ பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னதில் 1 கிலோமீட்ரு அந்த ரோட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீ உள்ளே போனீங்கன்னா 1 கிலோமீட்ரு, திருப்பி 1 கிலோமீட்டர் நடக்கணும், வெளியில் 1 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டருக்கு நடக்கிற டயராக இருக்கணும் உள்ளே வந்தீங்கன்னா. அருமையான சன்செட் ஆச்சு இன்றைக்கி. நேற்று ஒரு அருமையான சன்செட் பார்த்தோம். நாங்கள் மெயின் ரோடு நோக்கி நடந்துப்போம். ஸோ அடுத்தது இது என்ன பிளானு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒன்று சாப்பிட போனோம், இல்லை ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமே சாப்பிட போகணும். ஆக்சுவலாக எங்கள் தமிழ் ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ தான் நான் தமிழ்காரர் நடத்துகிற ஹோட்டல், அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் நைட்டு. அதையும் உங்களுக்கு காட்டிட்டு தான் இந்த எபிசோட முடிக்க போகிறேன். ஓகேங்களா? சியாமில் பார்த்தீங்கன்னா இரவில் மண்ணை ஒளிகளோட தொலைக்கி பாருங்க. போட்டு டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பேசுகிற கேக்கு தான் தெரியல உங்களுக்கு. லைட்ஸ்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஊரே கோலாகலமாக இருக்குது. ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து இப்போவும் உங்களுக்கு வந்து கூட்டமாக இருக்கும். காலை மாதிரியெல்லாம் கூட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம கூட்டமாக இருக்கும். இது நைட்டு மாதிரியே இருக்கும் இப்போ போனாலும். ஆனால் இப்போ தமிழ் கடையெல்லாம் கேட்டிருக்காங்க கஸ்டமர் டிரைவர்கிட்ட. அவர் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அது இல்லாமல் நடந்து வந்துடலாம். 1 கிலோமீட்டர் தான் நடந்து வந்துடலாம். இப்போ நேற்றுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, நைட் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. இன்றைக்கி எவ்வளோ காலியாக இருக்குது, நேற்று எவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே அதில் ரொம்ப இதாக இருக்குது. சாட்டர்டே நைட்டில் தான் அந்த வைப்பு. இந்தியன் கடைக்கு வந்து லோட்டஸ் தோசை வரலாம் சொல்லிட்டு அவங்க உள்ள போய் சாப்பிட்டு. எங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வேணும் லோட்டஸ் தோசை காரணம் சியாம்பரக்குள்ளே இருக்குது. சவுத் இந்தியன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ. ஐ கெட் அ கோல்ட் வாட்டர். தேங்க்யூ. வெஜிடபிள் பக்கோடா, சிக்கன் சமோசா எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த 3 ரூபா போட்டு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் எடுத்த ஃபோட்டோவை போட்டிருக்காப்ப. ஹாட் இட்லி, சாம்பார் இட்லி எல்லாமே வச்சுருக்காப்ப. ஸ்டீம் ரைஸ், நான் இப்போ கர்ட் ரைஸ் சொல்லியிருக்கேன். குலோப் ஜாமுன் எல்லாமே வச்சுருக்காப்பல.
ஸோ இங்கே வந்து இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம லோட்டஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, லோட்டஸ் தோசை பார்த்தேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக சாப்பிட்டுட்டு நான் ரோட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் நைட் மார்க்கெட் பக்கத்து ஸ்ட்ரீட்டே இது வந்து லோட்டஸ் தோசை இருக்காங்க. சிஎம் ரப்பில் அங்கூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் கஷ்டப்படாதீங்க. இங்கே வந்து தமிழர்கள் சொன்னாங்க, அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 5க்கு 4.3 4.4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1300 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தேன், தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அருமையான தயிர் சாதம் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. தயிர் சாதம் அப்போலாம் ஊருங்க என்ன காம்பினேஷன். கம்போடியாவில் தயிர் சாதம் சாப்பிட்றோம். கேட்கவே நல்லா இருக்குதா? சியர்ஸ். ரொம்பவே சாப்பாடு அருமையாக இருந்து இந்த மன நிறைவோட திருப்பி நம்ம ரூமுக்கு போவோம். கண்டிப்பாக சிஎம் ரப்புக்கு வந்தால் லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டை காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம காலையில் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட போகிறோம். நாளைக்கு காலையில் உங்களை சந்திப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடு இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் தான் போகிறேன். இன்றைக்கி அங்கோரோட தமிழர்களோட எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹிஸ்ட்ரி மறந்தது இறந்தது எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹாப்பினஸ் தருணத்தோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். எல்லோரும் அமைதியாக இருங்க. இந்த அற்புதமான தருணத்தில் சிஎம் ரப்பில் இருந்து உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். நாலு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் அன்பு ஆதரவு எப்பவுமே கொடுங்க. ஓகேங்களா? See you, bye.